வணக்கங்கள். சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் நல்லதையே நினையுங்கள், நல்லதையே செய்யுங்கள், பிறருக்கு உதவுங்கள். நீங்கள் கடவுளாக மாறிவிடுவீர்கள். அம்மாவத்தான் சொல்லுங்களே. நான் ஒரு ஒரு பிக்சர், ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன். அதில் ஒரு ஒரு மனிதன் கோழி வடிவத்திலே இருந்தான். கோழியை போன்றவே மிகவும் அழகாக கோழி வடிவத்திலேயே இருந்தான். அதே போல் ஒரு மீனை பார்த்தேன். அந்த மீன் மனித வடிவிலே இருந்தது. ஈவன் அந்த மீனை சாப்பிட்டு ஒரு மீன் வடிவத்தில் காணப்பட்டாள் லேடி. பாருங்கள், அந்த படம் எனக்கு என்ன அறிவை ஊட்டியது என்றால், அதிகமாக கோழி இறைச்சியை சாப்பிட்டு அவன் கோழி மாதிரியே உருவெடுத்திருந்தான். அதை ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். கோழி மாதிரியே திடமான மனிதன் கோழி முகம் மட்டும் கோழி சேவல் வடிவிலே காணப்பட்டது. அதே போல் ஒரு பெண்மணியை பார்த்தேன். அவளுடைய முகம் தலையெல்லாம் மீன் வடிவத்திலே இருந்தது. ஒருவேளை அந்த பெண்மணி அதிகமாக மீன் சாப்பிட்டிருப்பாள். அதே போல் அந்த மனிதன் அதிகமாக கோழியை சாப்பிட்டிருப்பான். அதனால்தான் இந்த ஒரு கோழி வடிவத்தில் மனிதனும் மீன் வடிவத்தில் அந்த பெண்ணும் எனக்கு காட்சி அளித்தார்கள். ஒரு பிக்சர் படத்தில் பார்த்தேன். அதே போல தான் நாம் பல நல்ல காரியங்களை செய்தால், நல்ல வேலைகளை செய்தால் நம் கடவுளைப் போல் நாம் மாறுவோம் என்று நான் நினைக்கிறேன். அங்கே ஒரு அரசாங்க நிர்வாகத்தில் எழுதப்பட்டிருந்தது, அந்த கட்டிடத்தின் எதிரிலே, the job is God's work அப்படி என்று. அதெல்லாம் இருக்கட்டும். நாம் எந்த பிரதி பலனையும் எதிர்பார்க்காமல் நன்மையை செய்வோம், உதவுவோம், மற்றவர்களுக்காக பரிதாபப்படுவோம், அவர்களை கரை சேர்க்க முயல்வோம். மோட்ச ராஜ்யத்திலே நமக்கு சொர்க்கத்திலே இடம் கிடைக்கும்.